ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜெஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு என்டிஏ ஒரு அர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாருங்க, ஜெஇ மெயின்ஸ் ஜான் செஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு யாரெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு என்டிஏ வந்து 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்டிஏ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஜெஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் நவம்பர் 22 இன்னைக்கு வந்து லாஸ்ட் டேட். ஸோ இன்னைக்கு நைட்டு 11:50 நீங்க உங்களோட அப்ளிகேஷன்ஸ் போட்டுறணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ உங்களுக்கு ரிமைண்டிங் பண்ணுறதுக்கோசரம் இன்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அப்டேஷன்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடலை அப்படின்னா இன்னைக்கு நைட்டு 11:50 நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டு ஃபீஸை பே பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஜெஇ மெயின்ஸ் ஜான் செஷன்ஸ்க்கு உண்டான எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஸோ அதனால் யாரெல்லாம் இன்னும் அப்ளிகேஷன்ஸ் போடலையோ அவங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டுருங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலராக ஜெஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஜெஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடுறவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் நம்பர், அதுக்கு இல்லாமல் இமெயில் ஐடி, அதுக்கடுத்து வந்து பாஸ்வேர்ட், இது எல்லாமே யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் யாருக்காச்சும் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது பெரிய இஷ்யூஸ் ஆகும். அதனால உங்களோட பாஸ்வேர்டை கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் பென் அண்ட் பேப்பர் வச்சு அந்த அப்ளிகேஷன்ஸ் நம்பர், அந்த இமெயில் ஐடி, அந்த ஃபோன் நம்பர், அந்த பாஸ்வேர்டு எல்லாமே நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் நவம்பர் மந்த் ஆகுது. இன்னும் ஜோசா கவுன்சிலிங் வரைக்கும் அதே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான், அதே பாஸ்வேர்ட் தான். ஸோ அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் ஜோசா கவுன்சிலிங்கில் சீட்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதனால் ப்ராப்பராக அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கன்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30 நாட்கள் இந்த ஜெஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பனில் இருந்தது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்தது அப்படின்னா நியர்லி 12.8 lakhs வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.21 lakhs வந்து ஜான் செஷன்ஸ்க்கு மட்டும் அப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தது. இதில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட்ஸ் ஆகும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் வந்து ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ என்டிஏ வந்து ஃபர்ஸ்டே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் போட்டவங்களுக்கு சேஃப் ஜோன், 2, 3 அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. செகண்டாக வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேர் வந்து ஃபீஸை வந்து பே பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ ஃபீஸை யாரெல்லாம் பே பண்ணலையோ அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும். அதையும் கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் சில காரணங்கள், என்னென்ன காரணங்கள்லாம், ஒரு சிலர் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பாதியிலே விட்டுருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரிஜெக்டட் ஃபார்மில் வரும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்பராக ஃபில் பண்ணி நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து சென்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த அப்ளிகேஷன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும். ஸோ அதனால நீங்க வந்து ப்ராப்பரா அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் விண்டோ. ஸோ என்டிஏ வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்மளோட சேனல்ல அப்டேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். அது என்ன அப்படின்னா, நவம்பர் 26 அண்ட் 27 வந்து உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ. அந்த கரெக்ஷன் விண்டோல வந்து வந்து உங்களுக்கு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு 2 வீடியோக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த கரெக்ஷன் விண்டோ நீங்க வந்து யூஸ் பண்ணி 1க்கு 2 தடவை கரெக்டா நம்ம போட்டிருக்கோமா, எல்லாமே ப்ராப்பரா குடுத்துருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அந்த கரெக்ஷன் விண்டோவ யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டா போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து 5த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா, உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ்ல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, அப்ளிகேஷன் ஃபார்மு, அதுக்கடுத்து ஃபீஸ் பேமெண்ட் 3மே இந்த பக்கம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரணும். சரிங்களா? கம்ப்ளீட்டட் வந்தா தான் நீங்க சேஃப் ஜோன். அந்த கம்ப்ளீட்டட் வந்த வாட்டி
கீழ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த டவுன்லோட் கன்ஃபர்ம் பேஜ வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கண்டிப்பா வேணுங்க. ஏன்னா ஜோசா கவுன்சிலிங் வரைக்கும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தத கேட்பாங்க. அதனால உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு தடவ திருப்பி சொல்றேன். உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் அதாவது நீங்க அப்ளிகேஷன்ஸ் நம்பர் போட்டு நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ்ல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டட்ன்னு இருக்கணும். அதே மாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டட்ன்னு இருக்கணும். அதுக்கடுத்து ஃபீஸ் பேமெண்ட்டும் கம்ப்ளீட்டட் இருக்கணும். ஒரு சிலர் வந்து எல்லாமே முடிச்சிருப்பாங்க. ஃபீஸ மட்டும் பே பண்ணாம வச்சிருப்பாங்க. ஸோ ஃபீஸ யாரெல்லாம் பே பண்ணலையோ அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணி கரெக்ட்டா நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ, அது எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டேட்டுங்க. ஸோ இன்னைக்கு நைட் 11:50க்குள்ளார நீங்க செக் பண்ணிக்கணும். ஸோ யாரெல்லாம் செக் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபில் பண்ணி முடிச்சுட்டு, நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ நீங்க வந்து செக் பண்ண முடியாது. செக் பண்ண முடியாது மீன்ஸ் உங்களால எந்த கரெக்ஷன்ஸும் பண்ண முடியாது. ஸோ கரெக்ஷன் விண்டோ வந்து நவம்பர் 26 அண்ட் 27 அப்ப வந்து நீங்க ப்ராப்பரா என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியுமோ, அது எல்லாமே கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி நெறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இதையும் தாண்டி நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்க அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாரி அப்டேஷன்ஸ் நெறைய உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. பை.